ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கடை. நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி பூச்சி தாக்குதலுக்கான ஒரு நல்ல டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூச்சி தாக்குதல்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செடிகள் எல்லாமே பழுப்படைஞ்சி போயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த செடிகளில் சத்துத்தன்மை இருக்குது. அப்படி இருந்தும் செடி பாருங்கள் காஞ்சி போன மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஆனால் செடி வந்து பச்சை தன்மையாகவும் இருக்குது. ஒரு சில இடத்துல அப்படியே காஞ்சி போய் இலைகள்லாம் உதிர்ந்து இந்த செடியோடைய பழுப்புத்தன்மை காரணமாக பூக்களும் பூத்த பூ தான். அது பூத்த பூவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மழை இல்லாத டைம்லேயே பூ வந்து மேலே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக கருகின மாதிரி இருக்கு இல்லையா. இதனோட சத்துக்கள் எல்லாமே இப்போ அது இழந்த தன்மையில் தான் இருக்குது. அதனால் பூ வச்சாலுமே அது இந்த மாதிரி தான் பூக்கும், பழுப்பு கலரில் தான் பூக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்ட்டில் ரெட் ரோஸ் வந்து ஒரு நல்ல பூ வந்திருக்கு. அப்படி வந்திருந்தாலும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுப்பாக இருக்கு இல்லையா. பூச்சி எந்த அளவுக்கு இதெல்லாம் பூச்சி சாப்பிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செடியில் வந்து அந்த அளவுக்கு பழுப்புத்தன்மை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் அப்படியே லைட்டாக பழுப்புத்தன்மையாக இருக்குது. பூச்சி அதிகமாக இருக்குது இந்த செடியிலையும். அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மொக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே பழுப்பு தன்மையாக இருக்கு இல்லையா. இதனுடைய சத்துக்களும் செடி வந்து இழந்துக்கிட்டே வருது. கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக பழுப்பாகி செடிலாம் பூச்சி பிடிச்சிக்கிட்டே வருது. இங்கே பாருங்கள், இந்த காம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பழுப்பாயிடுச்சு. இந்த காம்பை நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து அந்த நான் சொன்ன டிப்ஸை கொடுத்துக்கலாம். மற்ற செடி பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் ஒரு சில செடிகளில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம செடிகளில் வந்து பூக்கள் இல்லை, இருந்தால் பூத்த பூ நம்ம பறிச்சிட்டு வரோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளை பிரியுது இல்லையா, இந்த சைடில் ஒரு நல்ல துளிர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கொடுக்குற உரங்கள்னால நல்ல ஒரு துளிர் வந்து கிடச்சிக்கிட்டே வருது. ஆனால் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பழுப்படைஞ்சிக்கிட்டே வருது செடி ஃபுல்லாகவே. இந்த மாதிரி செடிகள் வந்து பழுப்படையாமல் நல்ல பூ பூக்க பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான். அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டி கற்பூரம் தான். நம்ம கடைங்கள்லாம் விற்கும் இல்லையா, கட்டி கற்பூரம் பாக்கெட் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கட்டி கற்பூரம் வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்த. கட்டி கல்பத்துக்கு கூட நமக்கு ஒரு கைப்பிடி அளவு வேப்ப முன்னாக்கு வந்து பொதுவாகவே பூச்சித்தன்மையை போக்குறதுக்கும் செடி நல்லா துளிர் வர்றதுக்கு பூக்கள் வைக்க வேப்ப முன்னாக்கு கூட நம்ம வந்து கட்டி கல்புறமும் நம்ம இன்னைக்கு வந்து நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது பண்ணுறது மூலிமா செடிகளில் இருக்க பூச்சித்தன்மை எல்லாமே போய் இதை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டியால் நம்ம ஸ்ப்ரே பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேப்ப முன்னாக்கு எடுத்திருக்கேன். இதில் அதிகமாக எடுத்தாலும் எந்த தப்பும் இல்லை. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ, செடிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கங்க. வேப்ப முன்னாக்க போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டு இப்படி லைட்டாக அழுத்தி கரைச்சி விடுங்க. அது ஒரு நல்ல நம்ம அந்த தன்மை எல்லாமே சின்னது அந்த வேப்ப முன்னாக்க நல்லா நம்ம கரைச்சி விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டி கல்புறம் ஒரு கட்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதை வந்து நல்லா நசுக்கி நம்ம இதை வந்து இதையும் தண்ணியில் கரைக்கணும். வேப்ப முன்னாக்கு கூட சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப முன்னாக்கு பொதுவாகவே அந்த பூச்சித்தன்மையை போக்கும் இல்லைங்களா. இந்த கற்பூர வாசனையில் அந்த பூச்சிகள் கிட்ட வராது. பூச்சி இருந்தாலும் சீக்கிரம் செத்து போயிடும். அந்த பூச்சிகள் ஃபர்ஸ்ட் கிட்டவே வராது. அதனால நம்ம வந்து இந்த கற்பூரத்தை நம்ம சேர்க்கிறோம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ கரைச்சதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த வடிகட்டின அந்த வேப்பம் புண்ணாக்கு கல்புரத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். நான் செடிக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபுல்லாக நம்ம வந்து மூடிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரே பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்பு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த காஞ்சி போன பூவையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழுத்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கையால் இது பண்ணி விட்டுடலாம். இந்த நுனியெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. இது ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்கு இந்த தண்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கட் பண்ணி விடுறோம் இல்லையா. கட் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்கிற மீதி செடிகளுக்கு நம்ம வந்து அது பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடலாம்.
இதெல்லாம் சுத்தமா அப்படியே பழுத்தே போயிடுச்சு. அந்த காம்புல இருந்து திருப்பி பூ வரப்போறது இல்ல. அதனால நம்ம அதை வேஸ்ட் தான். கட் பண்ணி விட்டு நம்ம என்ன தீனி கொடுத்தாலும் இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த பூச்சி வந்து எல்லாத்துலேயுமே அந்த ஓட்டை போட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு இதில் எடுக்க தேவையில்லை. அந்த ஒரு செடியில் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த பூ வந்து லைட்டாக சுற்றி பழுத்திருக்கு. ஆனால் இது பூக்குமான்னு பார்ப்போம். இது இருக்கட்டும். இப்போ இதை காஞ்சதையும் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செடிகளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூச்சி பிடிச்ச எல்லா செடிகளுக்கும் மேலே ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இது மேலே தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வேர்களுக்கும் கொடுக்கலாம். ஃபில்டர் பண்ணி நீங்கள் வேருக்கும் கீழெல்லாம் ஊற்றி விடலாம். நம்ம வந்து செடிகள் மேலே கொடுக்கறதுனால அந்த இலைகள் மேலெலாம் கொடுக்கறதுனால கொஞ்சமாக பூச்சி அந்த இலைகள் மேலே வராமல் இருக்கும். வந்து பூச்சி பிடிச்ச செடிக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பூச்சி பிடிக்காம நல்லா இருக்கிற செடிகளுக்குமே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா அப்போதான் அந்த செடியிலேருந்து மற்ற செடிக்கும் வந்து பூச்சிகள் வந்து பரவாமல் இருக்கும். இந்த செடியில தான் ரொம்ப அதிகமான பூச்சிகள் வந்து இருக்கு. ஆனால் இது ஃபுல்லாவே நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆமா அம்மா சொல்லலாம். நம்ம வந்து போன வீடியோவில் எள்ளு உரமாக கொடுத்தோம் இல்லையா? அந்த எள்ளு உரம் கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புதிய துளிர் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே புதிய துளிர் தான். பார்த்தாலே தெரியும். அந்த பழுப்புகள் வந்து இந்த இலையிலேருந்து மற்ற இலைகளுக்கு வந்து பரவாமல் இருக்கும். புது துளிர்கள் வந்து நிறைய வந்திருக்கு பாருங்க. நம்ம செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா? ஸ்ப்ரே பண்ண தண்ணி மீதி இருக்கு. இந்த திப்பியோட இருக்கு. இதோடய நம்ம வந்து செடிகளுக்கு லாஸ்ட் அடி வேருக்கு எந்த செடியில் அதிகமாக பூச்சி பிடிச்சிருக்கோ அந்த செடி வேருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இது ஏன் நீங்கள் இதை வந்து ஏன் ஃபில்டர் பண்ணாமல் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்பீங்க. நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணதால ஸ்ப்ரே இதில் வந்து அடப்பு ஏற்படும் இல்லையா? அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். இது ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே செடிகளுக்கு நம்ம கொஞ்சம் கீழே கொடுக்கலாம். ஆரம்பத்திலே நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம்ல. ஸ்ப்ரே பண்ணாமல் செடிகளுக்கு அப்படியே நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கொடுத்துருந்தா பூச்சிகள் வந்து சீக்கிரம் சாவாது. அந்த இலை மேலே அப்படியே தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு அந்த மீதி தண்ணியை மட்டும்தான் நம்ம கீழே செடிகளுக்கு அந்த இதோட கொடுக்குறோம். அந்த குட்டியோட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே எவ்வளோ மொட்டுக்கள் ஒரு செடியில. இது வந்து பட்டன் ரோஸ் அப்படின்றதுனால மொட்டுக்கள் வந்து கொத்து கொத்தாக தான் இருக்கும். இதுலேயே ஒரு நிறைய மொட்டுக்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி பூச்சி பிடிக்காம மற்ற செடிகளுக்கு வந்து பூச்சி பரவாமல் இருக்க நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூச்சி தொல்லையிலேருந்து சீக்கிரமாக செடியை நம்ம வந்து பாதுகாக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.